Hello everyone, welcome to TAFIS YouTube channel, Institute of Central Examination. நம்ம TAFIS Institute ஈதல் இதே மரக்கட்டளையும் சேர்ந்து நடத்தின ஃபோக்கஸ் டெஸ்ட் சீரிஸ் குரூப் டிக்காக கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதோட டெஸ்ட் நம்பர் 2 ரீசனிங் எக்ஸ்பிளேஷன் பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன இருக்கு பாருங்க. 7 people PQRSTU and V sitting in a linear row and facing north. என்ன பண்றாங்களா, இந்த 7 ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, நார்த் ஃபேஸ் பண்ணி லீனியரா உட்கார்ந்துருக்காங்க, அதாவது நேர்கோட்டில் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? சரி, தமிழ்ல கூட ஒரு தடவை பாருங்க. ஆகிய 7 பேர் ஒரு நேர்கோட்டு வரிசையில் வடக்கு நோக்கி அமர்ந்துள்ளனர். ஓகேவா? P sits third from the left hand. P என்ன பண்றாரு, லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சோ என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் 7 நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சீட்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, இதுல P என்ன பண்றாருன்னா third from the left hand, லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்காருன்னு சொல்றாங்க. சோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஓகே, நெக்ஸ்ட் V sits second to the right of P. V எங்க இருக்காரு, P க்கு வலது முனையில இரண்டாவது இடத்துல இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. சோ P ஓட ரைட் சைடு இது 1 2 V. ரைட் சைடு என்ன வச்சு சொல்றோம், நார்த்னு சொல்லிட்டாங்களா. சோ அப்ப அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணிருக்க உங்களுக்கு ரைட் சைடு இதுவா இருக்க போகுது. நெக்ஸ்ட் 3 people sit between V and R. 3 people sit between V and R. ஆல்ரெடி எனக்கு V தெரியும். R இந்த பக்கம் எங்கனா போட்டா 3 பேர் இடம் இருக்குமா, இருக்காது. அப்ப இந்த பக்கம் பாருங்க 1 2 3 3 people சுட்டி யார் வருவா, R வருவாங்க, முடிஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் Q sits immediately left of T. Q வந்து T க்கு உடனடி இடது பக்கத்துல இருக்காங்க. எனக்கு அப்ப எப்படி வரணும், இந்த மாதிரி QT ன்னு வரணும். கரெக்டா, QT அப்படின்னு வரணும். சோ இந்த 2 பேர் சேர்ந்து எனக்கு வரணும்ன்றது தெரிஞ்சிச்சு. 2 பேர் சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கு, பிளேஸ் எங்க பேலன்ஸ் இருக்கு, இங்க மட்டும் தான் இருக்கு. சோ QTன்றத ஆர்டரா போட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் S doesn't sit near R. S R இன் அருகில் அமரவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப S R பக்கத்துல போடலனா மீதி எங்க பிளேஸ் இருக்கு, P பக்கத்துல V பக்கத்துல போடுவேன். ஓகே, சோ இப்ப பேலன்ஸ் இருக்க இடத்துல யார் வருவா, P Q R S T U தான் இல்ல. சோ R U அப்படின்னு வரப்போகுது. கண்டுபிடிச்சிட்டோமா, முடிஞ்சு. क्वेश्चन என்ன அப்படின்னா, how many people sit between U and T? U க்கு T க்கு இடையில எத்தனை நபர்கள் இருக்காங்க அப்படின்றது தான் क्वेश्चन. பார்க்கலாமா? 1 2 3 4. சோ U க்கு T க்கு எத்தனை பேர் இருக்காங்க இடையில, 4 பேர் இருக்காங்க. சோ ஆப்ஷன் C 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, क्वेश्चन நம்பர் 2 பாருங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ். சோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் தான் நோட் பண்ண போறோம். நம்ம புரியுறது பாசிட்டிவா இருந்தா சோ அதை நம்ம கரெக்ட் பண்ண போறோம். சின்னதா ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அங்க இருந்தாலுமே நம்ம ராங்கனே கொண்டு போகலாம். ஓகேவா? 98% ஆஃப் ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட் அசம்ஷன் ஞாபகம் வருது. ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனாக இருக்கட்டும், நிறைய கேட்குறாங்க. இப்போ செலெக்ஷன் போஸ்ட் போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஸ்டேட்மெண்ட் பாருங்க. தி கவர்மெண்ட் ஷுட் இம்ப்ளிமெண்ட் பிரைஸ் கண்ட்ரோல் ஆன் மெடிசன்ஸ் அண்ட் மெடிக்கல் டிவைசஸ். என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து மெடிக்கல் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், மெடிக்கல் டிவைசஸாக இருக்கட்டும், அது அரசு மருத்துவ சாதனங்களாக இருக்கட்டும், மருத்துவ பொருட்களாக இருக்கட்டும், அதுக்கு மேலெல்லாம் வந்து இந்த விலை கட்டுப்பாடு அப்படின்றத விதிக்கணும், அமல்படுத்தணும் அப்படின்றது தான் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, ஆர்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு எஸ் இருக்கு. எஸ், பிரைஸ் கண்ட்ரோல் இன் ஹெல்த் கேர் ஹஸ் தி நோபல் இன்டென்ஷன் ஆஃப் என்ஹான்சிங் பேஷண்ட் வெல்ஃபேர் ஃபார் புவர் அண்ட் மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ். ஓகேவா? இந்த ஏழை எளிய மக்கள் நோயாளிகளா இருக்கிறப்போ அவங்களுக்கு இந்த பிரைஸ் கண்ட்ரோல்ன்றது ஒரு பெரிய உதவியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. இது பாசிட்டிவ் தானே. இப்போ என்ன பண்ணலாம், நம்ம இது ஆஸ் யூஷுவல் என்ன பண்றோம், பாசிட்டிவ்னு வரும்போதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், கரெக்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க. நோ ஹெல்த் கேர் ஆர்கனைசேஷன் வில் எண்ட் அப் இன் இன்க்ளைனிங் லாஸஸ் ஆர் மேக்கிங் லெஸ் மார்ஜின். ஓகேவா? ஸோ மேலே வந்து இந்த மாதிரி பிரைஸ் கண்ட்ரோல்ஸ் கொண்டு வரணும்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால மக்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க, அதுவும் நம்ம கரெக்ட். கீழே வந்து அதனால என்ன லாஸ் வரும், அதுவும் யாருக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க, ஆர்கனைசேஷன்ஸ், அதாவது அந்த மெடிக்கல் ப்ரொடெக்ஷன் பண்ற ஆர்கனைசேஷன்ஸ்க்கு லாஸ் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்ப எனக்கு இந்த நெகட்டிவ் கண்டிஷன் என்ன ஆகும், தப்பாகும். ஆன்சர் எப்படி சூஸ் பண்ணலாம், ஆர்குமெண்ட் ஒன்லி ஒன் இஸ் ஸ்ட்ராங்னு சூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ஓகே, ஒன்லி ஒன் இஸ் ஸ்ட்ராங். தமிழ் எப்படி இருக்கு பார்த்துடலாமா, ஒன்னு மட்டுமே வலுவானது. ஓகேவா? சரி, क्वेश्चन நம்பர் 3 15 32 என்ன வந்திருக்கு, சீரிஸ் வந்திருக்கு. சால்வ் பண்ணலாம். 134 268
542. ஸோ சீரீஸ்ல இருக்கிற ஆட் அண்ட் அவுட், அதாவது ஒரு நம்பர் மட்டும் தப்பா இருக்கு, இங்க ஒரு சீக்வன்ஸ் கண்டினியூ ஆகிட்டே போகுது, அங்க என்ன ஒரு விஷயம் தப்பா இருக்கு, அதை மட்டும் என்ன கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ 1532, 15 என்ன பண்ணா 32 மாறும், 17 + 17 பண்ணா 32 ஆகுமே. ஆனா அடுத்து பாருங்களேன், டபுள் ஆகுற மாதிரி தெரியுதா? அப்ப என்ன பண்ணிருக்காங்க, இன்டு 2 + 2, இரண்டால் பெருக்கி இரண்டா கூட்டியிருக்காங்க, மல்டிபிள் பண்ணிட்டு +2 பண்ணிருக்காங்க. அப்ப நெக்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கலாம். 32 இன்டு பண்ணா என்ன கிடைப்பாங்க, சேம் 64 கிடைப்பாங்க, +2 பண்ணா 66 கிடைக்கும். நெக்ஸ்ட் 66 மல்டிபிள் பை 2 பண்ணா என்ன கிடைப்பாங்க, 132 கிடைக்கும். சாரி 132 கிடைக்கும். அந்த 132 கூட +2 பண்ணா 134 கரெக்டா இருக்கு. நெக்ஸ்ட் 134 இன்டு 2 பண்ணா 268 கிடைக்கும். 268 கிடைக்கும். அந்த 268 அப்படியே இங்க இருக்கு. ஆனா எனக்கு என்ன பண்ணணும், +2 பண்ணிருக்கணும் இல்லையா? ஆனா இங்க +2 பண்ணாம இருக்கா. சோ அப்ப யார் ஆன்சர், யார் ஆட் ஒன் அவுட் தப்பா இருக்காங்க, ஆப்ஷன் சி 268. சோ நெக்ஸ்ட் செக் பண்ணி பார்க்குறோம், இன்டு 2 பண்ணி +2 பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. Okay. In the given series, if all the vowels are replaced with their positional values, உயிரெழுத்துக்கள் அவற்றின் நிலை மதிப்புகளால் மாற்றப்பட்டு மெய்யெழுத்துக்கள் அவற்றின் எதிரெழுத்துக்களால் மாற்றப்பட்டால் consonants are replaced with the opposite letters அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணணும், vowels ஆரையும் அந்த positional values மாத்தணும், which is a means 1, e means 5 அப்படின்னு சொல்லிட்டு positional values இருக்கு இல்லையா? சோ அதை வச்சு ரீப்ளேஸ் பண்ணணுமா. கான்சனன்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுமா, பி சி டிக்குலாம் என்ன பண்ணணும் சொல்லிட்டாங்க, ஆப்போசிட் லெட்டர்ஸ் பிக்கு ஒய் சிக்கு எக்ஸ் அந்த மாதிரி கோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறம் which element is fourth to the right of the sixth element from the right hand, வலது முனையில இருந்து ஆறாவதா இருக்கிற ஒரு எலமெண்ட்டுக்கு, அதாவது வலது முனையில இருந்து ஆறாவதா இருக்க ஒரு எலமெண்ட்டுக்கு திரும்ப என்ன சொல்லிட்டாங்க, ரைட் சைட்ல நாலாவதா இருக்க எலமெண்ட் யாருன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணுவீங்க நீங்களாம், இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து என்ன பண்ணணும், எழுத தேவையில்லை. ஓகேவா? என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்க லாஸ்ட்ல இருந்து யார் ஃபர்ஸ்ட் இங்க வருவான்னு பார்த்துட்டு அவருக்கான கோட் என்னன்னு பார்த்துட்டு முடிஞ்சுல பார்த்துடலாம். ஓகே 1 2 3 4 5 6 எல் வருவாரு. எல்ல இருந்து ரைட் சைடுல 4 யார் இருக்கான்னு பாப்போமா, 1 2 3 4. சோ அப்ப பீன்றது எனக்கு ஆன்சரா கிடைக்கும். பி போய் ஆப்ஷன்ல போடக்கூடாது, என்ன பண்ணணும், பி என்னது கான்சனண்டா வவ்வலா, கான்சனன்ட். ஓகேவா? சோ கான்சனன்ட்க்கு என்ன பண்ண சொல்லிருக்காங்க, அவங்க ஆப்போசிட் வேல்யூ போட சொல்லிருக்காங்க. சோ அப்ப பி யோட ஆப்போசிட் என்னது, கே. ஞாபகம் வச்சுக்கலாம் அழகா, கள்ளப்பருப்பு கேபி கருப்பு. ஓகேவா? எப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கலாம். சோ கே வந்து பி யோட ஆப்போசிட், பி வந்து கே யோட ஆப்போசிட்ன்றது மறக்கக்கூடாது. ஓகேவா? சோ ஆப்ஷன் என்ன வரும் எனக்கு, ஆப்ஷன் பி கே. ஓகேவா? மோகன் starts walking from point P in the east direction. மோகன் என்ன பண்றாரு, கிழக்கு திசையில நடக்க தொடங்கி 12 கிலோமீட்டர் நடக்கிறார். ஏதோ ஒரு பாயிண்ட், என்ன பாயிண்ட், பாயிண்ட் பி. ஓகேவா? பாயிண்ட் பில ஸ்டார்ட் பண்ணி கிழக்கு திசையை நோக்கி 12 கிலோமீட்டர் நடக்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட் then takes left turn and walks for 6 kilometers. ஒரு left turn பண்றாரு, ஒரு 6 kilometers நடக்கிறார். ரைட்டா? சரி. நெக்ஸ்ட் and walks 4 kilometers. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, திரும்ப ஒரு லெஃப்ட் டர்ன் பண்ணி 4 கிலோமீட்டர் நடக்கிறாங்க. இப்படி மேல போயிட்டு இருக்கவங்க லெஃப்ட் எது இருக்கும், இப்படி இருக்கும். சோ 4 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறாங்க. ரைட்டா? சரி. நெக்ஸ்ட் பாருங்க, in which direction is Mohan, ஓகேவா, ரீச் பண்ணிட்டாரு. என்ன ரீச் பண்றாருன்னா, அவர் வந்து வீடை வந்து ரீச் பண்றாரு சொல்றாங்க, ஹோம ரீச் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? என்ன கேக்குறாங்க அப்படின்னா, in which direction Mohan is home from his starting point at what distance அப்படின்னு கேட்டாங்க. அவரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து அவர் இப்ப ரீச் ஆயிருக்கல அவர் வீடு, அதுக்கு என்ன பொசிஷன்ல இருக்காரு, என்ன டைரக்ஷன்ல இருக்காரு, அண்ட் என்ன எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காருன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃப்ரம் பி பாயிண்ட்னு சொன்னதுனால என்ன பண்ணுவேன், நான் இப்படிதான் டைரக்ஷன் பார்க்கணும். கரெக்டா? சோ இப்படிதான் நான் டைரக்ஷன் பார்ப்பேன். சோ இப்படி டைரக்ஷன் பார்த்தா டைரக்ஷன்ல இப்படி இருக்கவங்க யாரு, நார்த் ஈஸ்ட். ஓகேவா? சோ அப்ப எனக்கு டைரக்ஷன் தெரிஞ்சிருச்சு, நார்த் ஈஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப டிஸ்டன்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஓகேவா? சரி. இங்க பாருங்க, இது ஃபுல்லா எவ்வளவு வரப்போகுது, இங்க 6 அப்படின்னா அப்ப இங்க எவ்வளவுதான் இருக்க போகுது, 6 இருக்க போகுது. கரெக்டா? சரி. இது ஃபுல்லா 12, இந்த 4 எனக்கு வேணாம், இந்த 4 எனக்கு வேண்டாம். அப்ப 12ல மீதி எவ்வளவு இருப்பாங்க, 8 இருப்பாங்களா? சோ அப்ப இந்த பிளேஸ் எவ்வளவு எனக்கு 8, 8 6. ட்ரிப்ளெட்ஸ் படிச்சிருக்கோமா நம்ம?
ஓகேவா? ஸோ படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, ட்ரிப்ளெட்ஸ் படிச்சுன்னா தெரிஞ்சிருக்கும். என்ன வந்திருக்கும்? 6, 8, இன்னொரு நம்பர் என்னவா இருக்க போகுது? 10. ஓகேவா? சரி, இல்லைனாலும் என்ன பண்ணலாம், நம்ம சால்வ் பண்ணி கற்றுக்கலாமா இந்த பித்தாகரஸ் தியரம் வச்சு? ஓகே, தியரம்லாம் இல்லை, சும்மா ஜாலியாக போடலாம் வாங்க. 8, 6 இருக்கு. ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஷார்ட்கட்டு தான், ஃபார்முலாவும் தான். 2 சைட்ஸ் தெரியும் எனக்கு. 2 சைட்ஸ் தெரியுதா? அந்த 2 சைட்ஸோட ஸ்கொயர் வேல்யூஸை ஆட் பண்ணி ரூட் எடுத்தா முடிஞ்சு. 8ஓட ஸ்கொயர் என்ன? 64. நெக்ஸ்ட் 6ஓட ஸ்கொயர் என்ன? 36. ஸோ ஆட் பண்ண என்ன கிடைப்பாங்க? √100 கிடைக்க போகுது. ஸோ ரூட் எடுத்தா 10 அப்படின்றது ஆன்சராக கிடைக்க போகுது. இதுக்கு மாதிரி நம்ம ட்ரிப்ளெட்ஸ் படிச்சிருந்தா என்ன இருக்கும்? அது ஈஸியாக முடிஞ்சிருக்குமா? ஸோ படிங்க, கற்றுக்கலாம். ஓகேவா? இப்போ என்ன ஆன்சர் வேணும்? நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் 10 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன் 10 கிலோமீட்டர்ஸ். கரெக்டா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க. 6 peoples A, B, C, D, E, F go to the library on 6 different days. ஒரே வீக்ல 6 நாள்ல என்ன பண்றாங்க? இந்த 6 பேரும் லைப்ரரி போறாங்க. ஒரு நாள் போறாங்க. அதுல என்ன சொல்லிட்டாங்கன்னா வீக் ஸ்டார்டிங் ஃப்ரம் மண்டே டு சாட்டர்டே. அது வந்து எப்படி சொல்லிட்டாங்க? மண்டே வந்து சாட்டர்டே வரைக்கும் சொல்லிட்டாங்க. சால்வ் பண்ணலாமா? மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ரைட். கொஸ்டின் பார்க்கலாம். D goes to the library on Tuesday. ஓகேவா? டியூஸ்டே அன்னைக்கு யார் போறான்னு சொல்லிட்டாங்க? D போறாருன்னு தெரிஞ்சிச்சு எனக்கு கன்ஃபார்ம். ஓகே, முடிஞ்சு. Only 2 people go to the library between D and E. D க்கும் E க்கும் இடையில 2 பேர் லைப்ரரி போறாங்கன்னு சொல்லிட்டாங்க. மேல D க்கு மேல 2 இடம் இருக்கா? இல்ல. அப்ப கீழே தான் 2 பேர் விட்டு யார் வருவாங்க? E லைப்ரரி போறாரு அப்படின்னு தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாருங்க. F goes to the library immediately before A. F என்ன பண்றாரு? A க்கு உடனடியா முன்னாடியே போறாரு. அப்ப எப்படி வரணும் எனக்கு? இந்த மாதிரி F A அப்படின்றது சேர்ந்து வரணும் செட்டா. அந்த மாதிரி செட்டா போறது எனக்கு எங்க இடம் இருக்கு? போன கொஸ்டின்லயே பார்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு இருக்க செட்டா போறது எனக்கு எங்க இடம் இருக்கு? இங்க மட்டும்தான் இருக்கு. மேலேயும் ஒரு ஆள் இருக்காரு, கீழே ஒரு டே தான் இருக்கு. அப்ப எனக்கு எங்க போடுவேன்? F A. ஓகேவா? நெக்ஸ்ட் C goes to the library after A. C என்ன பண்றாங்கன்னா ஏக்கு அப்புறம் தான் போறாங்க. ஏக்கு முன்னாடி எங்கேயும் போட சொல்லிட்டாங்க. ஸோ ஏக்கு அப்புறம் இருக்க டேஷ்ல தான் என்ன பண்ணுவேன்? சிஏ போடுவேன். பேலன்ஸ் யார் இருக்கா எனக்கு? பேலன்ஸ் யார் இருக்கா? ஏ, பி. மண்டேல யார் போயிருப்பா? அப்போ பி போயிருப்பார். கொஸ்டின் என்ன பார்த்துடலாமா? சரி. Who of the following goes to the library on Monday? திங்கக்கிழமை அன்னைக்கு யார் லைப்ரரி போனான்னு கேட்டாங்க. ஸோ நம்ம யாரை கண்டுபிடிச்சோம்? மண்டே. பி தான் ஆன்சர். ஆப்ஷன் பார்க்கலாமா? ஸோ ஆப்ஷன் பி, பி தான் கரெக்ட் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Question number 7. If plus means minus, minus means multiplication. So mathematical operation apply பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? 138. அடுத்து மல்டிப்ளிகேஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க? டிவிஷன். அப்ப டிவிஷன் 6. நெக்ஸ்ட் டிவிஷன் கொடுத்துருக்காங்களா? டிவிஷன் என்ன மீனிங் பாருங்க. டிவிஷன்னா பிளஸ். அப்ப +7. திரும்ப மைனஸ் இருக்கா? ஸோ மைனஸ் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன். திரும்ப பிளஸ்னா மைனஸ் 32. ஸோ இதை சால்வ் பண்ணா முடிஞ்சு. போர்ட் மாஸ் படி போயிடலாமா? ஸோ 1, 2, 3. 23 + 7. இங்க 7 × 9 இருக்காங்களா? ஸோ 7 9s are 63. 23 + 63 - 32. ஸோ என்ன கிடைப்பாங்க எனக்கு? 86 - 32 கிடைப்பாங்களா? 54. 86 - 32 54. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? கிளியர்? இதுல கவனமா போட்டா போதும். பெருசா எதுவும் கான்செப்ட்லாம் இல்லை. இது கவனமா போட்டா போதும். சரி, கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. இந்த கோடட் டைப் வந்துருக்கு. ஓகே, கண்டிஷன்ஸ் கொஸ்டின் என்ன பார்த்துட்டு வந்துடலாமா? TAEX. கொஸ்டின் என்னது? TAEX. ரைட். கண்டிஷன் 1 பாருங்க. இஃப் தி ஃபர்ஸ்ட் லெட்டர் இஸ் a vowel அப்படினு சொல்லிட்டான். ஃபர்ஸ்ட் லெட்டர் வவ்வலா எனக்கு கிடையாது. ரைட், முடிஞ்சிச்சு. இஃப் தி செகண்ட் லெட்டர் இஸ் a vowel, ஆமா vowel, and last letter is a consonant, ஆமா consonant. அப்ப யார் எனக்கு மேட்ச் ஆகறா? கண்டிஷன் 2 தான் மேட்ச் ஆகறாங்க. என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னு பாத்துடலாம். Then both are coded to be as W அப்படினு சொல்லிட்டாங்க. அப்ப என்ன பண்ணணுமா? செகண்ட் எலிமெண்ட்டையும் லாஸ்ட் எலிமெண்ட்டையும் W கோட் பண்ணனும் சொல்லிட்டாங்க. and என்ன பண்ணனும்? மிச்சம் இருக்கவங்களுக்கு நான் கோட் போடணும். இப்போ போய் நான் கோட் கூட பார்க்க வேணாம். ஆப்ஷன்ஸ் போங்க. செகண்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட் W இருக்க மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம்.
ஓகே இங்க டபிள்யூவே இல்லை, இங்க டபிள்யூவே இல்லை. ஸோ இவ்வளவுமே டபிள்யூ இல்லை, செகண்ட் அண்ட் லாஸ்ட் எலிமெண்ட்ல டபிள்யூ இருக்கு. அப்போ யார் ஆன்சர்? ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். இல்லையா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது மேம் அப்படிலாம் நினைச்சீங்கன்னா அடுத்து பாருங்க, டீக்கு என்ன கோடுன்னு பாருங்க, ஈக்கு என்ன கோடுன்னு பாருங்க. டீக்கு டாலரு, ஓகேவா? நெக்ஸ்ட் ஈக்கு அட்டு, முடிஞ்சா? ஸோ டாலர் டபிள்யூ அட்டு டபிள்யூ அப்படின்னு வரப்போகுது, ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? செலக்ட் தி ஆப்ஷன் which is related to the fifth letter. அனலாகி. ஸோ இந்த லெட்டர் அனலாகில ஒரு சின்ன கரெக்ஷன் பார்க்கலாமா? சரி, இந்த இடத்துல ஆப்ஷன்ல உங்களுக்கு யூனு அப்படின்னு இருக்கும், ஓகேவா? ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் தான். ரைட், பாருங்க, HEQI IFRJ. ஸோ என்ன ஆகுறாங்க அப்படின்றத பார்த்துலாம். HI என்ன ஆகிருக்கு? +1. நெக்ஸ்ட் EF +1. அப்ப U +1 பண்ணா V, ஓகேவா? ஸோ இங்கே கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க, ரைட்டா? சரி, அப்படி இல்லைனாலும் ஆன்சர் தாராளமா போட்டிருக்கலாம். எப்படி அப்படின்னு சொல்றேன். லாஸ்ட் லெட்டர் பாருங்க, IJ என்ன ஆகுது? +1. நெக்ஸ்ட் DE +1. அப்ப எஸ்ல இருந்து +1 பண்ண யாரு கிடைப்பாங்க? எனக்கு T அப்படின்னு கிடைப்பாங்க. டீல முடிகிற ஆப்ஷன் எத்தனை இருக்கு பாருங்களேன், ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. சரி, இதுவும் இல்லையா? அடுத்து பாருங்க, தேர்ட் லெட்டர் பாருங்க, QROP. அப்ப என்ன வரப்போகுது? ஓ வரணுமா? அப்போ ஓடி முடிகிற ஆப்ஷன் எத்தனை இருக்கு? ஓடி முடிகிற ஆப்ஷன் ஒண்ணுதான் இருக்கு, ஓகேவா? ஸோ பல விதத்துல சால்வ் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் தான். ஸோ அதனால மிஸ்டேக்கை பெருசா கன்சிடர் பண்ணிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஆப்ஷன் சி. கொஸ்டின் நம்பர் 10 சிலாஜிசம் வந்திருக்கு, ரைட்டா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க, சம் ஷர்ட்ஸ் ஆர் பேண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில சட்டைகள் பேண்ட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போடலாமா? சம் ஷர்ட்ஸ் ஆர் பேண்ட்ஸ். சம் ஷர்ட்ஸ் ஆர் பேண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆல் தி மாஸ்க்ஸ் ஆர் பேண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. எல்லா மாஸ்க்குமே பேண்ட். நம்ம ஆல்ரெடி ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தோம். ஆல்னு வந்தா ஃபர்ஸ்ட் கிளம்பட்டு தூக்கி உள்ள போகணும், செகண்ட் கிளம்ப வெளியே வரணும். ஆல்ரெடி எனக்கு பேண்ட் இருக்கு, அப்ப மாஸ்க் எங்க வருவாரு? பேண்ட்டுக்குள்ள வருவார், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ஆல் தி டைஸ் ஆர் ஷர்ட்ஸ். எல்லா டைஸுமே ஷர்ட்ஸ்னு சொல்லிட்டாங்க. சேம் இங்க என்ன பண்ண போறோம்? டைஸை ஷர்ட்ஸ்க்குள்ள போட போறோம். படம் முடிஞ்சு. கன்க்ளூஷன் பார்க்கலாமா? சம் ஷர்ட்ஸ் ஆர் மாஸ்க் அப்படின்னு சொல்றாங்க. ஷர்ட்டுக்கும் மாஸ்க்கும் ஏதாவது இன்டர்செக்ஷன் தெரியுதா உங்களுக்கு? தெரியல. ஸோ கண்ணை மூடிட்டு தப்பு போடுறோம், ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க, நோ டை இஸ் ஏ பேண்ட். இப்போ நாங்க போய் பார்க்கவே வேணாம், மேலே எங்கேயாச்சும் நம்ம நோ கண்டிஷன்ஸ் பார்த்தோமா? இது 99% என்ன ஆக போகுது? ஒர்க் அவுட் ஆக போகுது, தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு காம்ப்ளிமெண்டரி மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். மேல எனக்கு ஸ்டேட்மெண்ட்ல நோவே இல்லை, இல்ல நாட்டே இல்லை, ஆனா கீழே வந்து கன்க்ளூஷன்ல நோன்ற வார்த்தை வந்திருக்கு, நாட்டுன்ற வார்த்தை வந்திருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணிக்கலாம்? எலமெண்ட்ஸும் சேமா வந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா தப்பு தான் அந்த கன்க்ளூஷன், ஓகேவா? ஏன் மேம் அப்படின்னா எனக்கு நோனால என்ன பண்ணுவேன்? நான் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை டினோட் பண்ணியிருப்பேன் இல்லையா? அப்படி ஒரு டினோஷன் நீங்க எனக்கு என்ன தெரியவே இல்லை. ஸோ அப்ப எனக்கு செகண்ட் கன்க்ளூஷனும் தப்பு. சம் மாஸ்க் இஸ் ஷர்ட். சில மாஸ்க்கு ஷர்ட்னு சொல்றாங்க. திரும்ப பாருங்க, மாஸ்க்குக்கும் ஷர்ட்டுக்கும் ஏதாவது கண்ணுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ல என்ன கொடுத்து கன்க்ளூஷன்ல கொடுத்தான்? சம் ஷர்ட்ஸ் ஆர் மாஸ்க் கொடுத்துருந்தான். இங்கே பாருங்க, சம் மாஸ்க் ஆர் ஷர்ட்னு கொடுத்துருக்கான், ஓகேவா? ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இல்ல, ரெண்டுமே தப்பு தான். அப்ப என்ன ஆன்சர் சூஸ் பண்ணலாம்? நெய்தர் கன்க்ளூஷன் ஃபாலோஸ் அப்படின்னு தான் சூஸ் பண்ணலாம், இல்லாட்டி நன் ஃபாலோஸ் அப்படின்னு சூஸ் பண்ணலாம். நெய்தர் மோஸ்டா ரெண்டு கன்க்ளூஷன் இருக்க ஆப்ஷன்ஸ்க்கு வரும், ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 11 அனலாகி தான் வந்திருக்கு, ஓகேவா? ஸோ இவங்களை பார்த்தாலே பெரிய நம்பர்லாம் பயப்படக்கூடாது. சும்மா ஏதாவது ஒரு ஹிண்ட் இல்லாமலாம் கொஸ்டின் இருக்கவே இருக்காது, ரைட்டா? அப்ப 28 அப்படின்றது என்னவா மாறும் கேக்குறாங்க. ஸோ இவங்களாம் பார்த்தா தெரியலையா? யாரோ நியரஸ்டா இருக்காங்களே, யாருக்கும் நியரஸ்டா இருக்காங்களே அப்படின்றது தெரியலையா? பாருங்களேன், 26 ஸ்கொயர் வேல்யூ என்ன? 676, கரெக்டா? அப்ப ஸ்கொயர் வேல்யூவை -1 பண்ணி போட்டிருக்காங்க, இவ்வளவுதான் சிம்பிள். நெக்ஸ்ட் பாருங்க, 22ஓட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 484. அப்ப -2 பண்ணிருக்காங்க, -1 பண்ணிருக்காங்க. அப்ப 28ஓட ஸ்கொயர் வேல்யூ தெரிஞ்சா போதுமா? எனக்கு என்ன ஆன்சர் வரும்? எனக்கு 784 -1 என்ன கிடைக்கும்? எனக்கு 783. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர்.
ஓகேவா? ஸோ ஸ்கொயர் வேல்யூ கியூப் வேல்யூஸ் தயவு செஞ்சு படிங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே. உஸ்தாத் இஸ் ஃபாதர் ஆஃப் ஹுசைன். ஓகேவா? உஸ்தாத் யாருன்னு சொல்றாங்க? ஹுசைனோட ஃபாதர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பிளட் ரிலேஷன் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? உஸ்தாத் யாருன்னா ஹுசைனோட ஃபாதர். கரெக்டா? நெக்ஸ்ட், ஹூ இஸ் தி சன் ஆஃப் தேவி அப்படின்னு சொல்லிட்டாங்க. உஸ்தாத் வந்து ஹுசைனோட அப்பா, அதே மாதிரி ஹுசைன் யாரா? தேவியோட பையன் சொல்லிட்டாங்க. அப்ப தேவி யாரா இருப்பாங்க? உஸ்தாதோட மனைவியா இருப்பாங்க. ஓகேவா? சோ ஹுசைன்ன்றது பையன் தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, தேவி இஸ் தி டாட்டர் ஆஃப் மில்லின் அண்ட் விஸ்வா. ஓகேவா? ஓகேவா? மில்லின் அண்ட் விஸ்வாக்கு பிறந்த மகள் தான் யாருன்னு சொல்லிட்டாங்க? தேவின்னு சொல்லிட்டாங்க. அப்ப தேவியோட பேரன் போட்டுடலாமா? மில்லின் அண்ட் விஸ்வா. ஓகேவா? நெக்ஸ்ட், விஸ்வா இஸ் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ஹுசைன். இது பையன் பேரா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளாம் என்ன பண்ணக்கூடாது? டிசைட் பண்ணக்கூடாது. இப்போ தெரிஞ்சிச்சு விஸ்வா தான் வந்து மேல் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ விஸ்வா இஸ் கிராண்ட் ஃபாதர் ஆஃப் ஹுசைன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அதான் தெரிஞ்சிச்சுல. ஸோ ஹுசைனோட அம்மாவோட அப்பா தான் விஸ்வா அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. நெக்ஸ்ட், ஹவு இஸ் உஸ்தாத் ரிலேட்டட் டு மில்லியன்? மில்லியனுக்கு உஸ்தாத் என்ன உறவு அப்படின்றதான் கேக்குறாங்க. சோ மில்லியனோட பொண்ணு தேவி, தேவியோட ஹஸ்பண்ட் தான் யாரு? உஸ்தாத். அப்ப தன்னுடைய மகளின் கணவர் இல்லாட்டி டாட்டர்ஸ் ஹஸ்பண்ட் எனக்கு என்ன உறவு வேணும் அப்படின்னு கேட்டா சன் இன் லா, மருமகன் அப்படின்றத சூஸ் பண்ணலாம். சோ நம்மளுக்கு இப்ப கரண்டா எப்படி ஆப்ஷன்ஸ் வருதுன்றத பார்த்தோம். டாட்டர்ஸ் ஹஸ்பண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருந்தாலும் கரெக்ட் தான். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க. ஓகே, சர்க்கிள் ரெப்ரசன்ட் தோஸ் பீப்புள் ஹூ லைக் தோசா. ஓகேவா? தோசை சர்க்கிள் நல்லா இருக்குல்ல. சோ சர்க்கிள்னா என்ன சொல்லிட்டாங்க? தோசை அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், ரெக்டாங்கிள் ரெப்ரசன்ட்ஸ் உப்மா. ரெக்டாங்கிள்ஸ் என்ன சொல்லுது? உப்மாவை ரெப்ரசன்ட் பண்ணுதான். ரெக்டாங்கிள் பாருங்க, உப்மா. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட், ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட்ஸ் ஊத்தப்பம். ட்ரையாங்கிள் ரெப்ரசன்ட் பண்றது யார? ஊத்தப்பம் லைக் பண்றவங்கள சொல்லுதான். நெக்ஸ்ட், லாஸ்டா யார் விட்டு போயிருக்கு? ஸ்கொயரா? ஸ்கொயர் ரெப்ரசன்ட் தோஸ் ஹூ லவ் இட்லி. ஸ்கொயர் யாரும் ரெப்ரசன்ட் பண்ணதான்? இட்லியை லைக் பண்றவங்கள ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? சரி, இப்போ என்ன அப்படின்றத क्वेश्चन பார்க்க போறோம். ஓகே, क्वेश्चन என்ன? find the people who likes only dosa and only உப்மா. உப்மாவும் இருக்கணும். ஓகேவா? உப்மா மட்டும் லைக் பண்றவங்களும் எனக்கு வேணும், அண்ட் தோசை மட்டும் லைக் பண்றவங்களும் வேணும். இதை வந்து தோசையும் உப்மான்னு புரிஞ்சுக்க கூடாது. இவங்களை தனியா எடுத்துக்கணும், இவங்களை தனியா இருக்கணும். ஆப்ஷன்ல ரெண்டு பேருமே இருக்கணும். ஓகேவா? சரி பாருங்க, தோசை மட்டும் லைக் பண்றவங்க எத்தனை பேருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சர்க்கிள்ல மட்டும் இருக்கணும். மிச்சம் யார் கூடயும் வந்து என்ன பண்ணிருக்க கூடாது? இன்டர்செக்ட் ஆகி இருக்க கூடாது. ஓகேவா? விசிபிளா இருக்கா? இந்த சர்க்கிள்ல மட்டும் இருக்கணும், வேற யார் கூடயும் என்ன பண்ணிருக்க கூடாது? இன்டர்செக்ட் ஆகிருக்க கூடாது. ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? இன்டர்செக்ட் ஆகிட்டாங்க. எல் இன்டர்செக்ட் ஆகல, கே இன்டர்செக்ட் ஆகல. அப்ப எனக்கு என்ன வரப்போகுது? எல் கே இருக்கணும். அடுத்து உப்மாவை லைக் பண்றவங்க மட்டும் எத்தனை பேர்னு பார்க்க போறோம். உப்மான்றது எது? எனக்கு இந்த ரெக்டாங்கிள். ஓகேவா? இந்த ரெக்டாங்கிள்ல பாருங்க, இவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? இன்டர்செக்ட் ஆகிட்டாங்க. ஈவன் ஜே கூட சர்க்கிள்குள்ள வந்துருச்சு. ஸோ யாரும் எனக்கு இன்டர்செக்ட் ஆகல, எம் மட்டும்தான் இன்டர்செக்ட் ஆகல. ஸோ அப்ப அடுத்து எம் வரணும். எல் கே எம் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ண போறோம். ஓகேவா? எல் கே எம்ன்ற மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் சி, எல் கே எம். இல்ல நீங்க கண்டுபிடிக்கும் போது எம் கே எல் கண்டுபிடிச்சாலும் ஓகே தான். மூணு பேர் இருக்க மாதிரி ஆப்ஷன் போடணும், அவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ணி போட போறோம். ஓகேவா? சோ பாருங்க, பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன், E greater than W அப்படின்னு சொல்லிட்டாங்க. E எங்க இருக்காரு? இங்க இருக்காரு. W எங்க இருக்காரு? சோ E ல இருந்து ஈக்குவல் இருக்கிறது அது பிரேக்கா எனக்கு கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். கரெக்டா? ஓகே, கிரேட்டர் தென் என்ன ஆகுது? சிம்பிள் எனக்கு பிரேக் ஆகாம கண்டினியூவா வராங்க. அப்ப ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட் மேடம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க, M greater than L. பாருங்க, M greater than N 6. நெக்ஸ்ட் இங்க என்ன ஆயிடுச்சு? சொன்னானே இங்க என்ன ஆயிருக்கு? பிரேக் ஆயிருச்சா? ஸோ அப்போ எனக்கு செகண்ட் கன்க்ளூஷன் தப்பு. ஓகே, ரொம்ப பேசிக் தான். இதை பார்த்து பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க.
ரொம்பவே பேசிக்கு. எனக்கு பெருசாக வச்சுருந்தா கண்டுபிடிக்க தெரியல, என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி சிம்பிள்ஸ் பிரேக் ஆகாமல் வருதா அப்படின்றத பார்த்து போட்டால் போதும். ஓகேவா? சரி, அப்போ என்ன ஆன்சர் சூஸ் பண்ணுவேன்? கன்க்ளூஷன் ஒன்லி ஒன் ஃபாலோஸ். ஓகே, ஒன்லி கன்க்ளூஷன் ஒன் இஸ் ட்ரூ அப்படின்னு சூஸ் பண்ணுவோம். ஓகே, if today is Monday 22nd of January 2020, then what date and day will be after 100 days from tomorrow today? ஓகேவா? இதை நம்ம ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரொசீட் பண்ண போறோம். ஓகேவா? ஆப்ஷன்ல பாருங்க, டேட் வந்துட்டு 2 டேட் வந்து ரிப்பீட் ஆகுது, டே வந்து எல்லாமே வேற வேற மாதிரி தான் இருக்கு ஆப்ஷன்ஸ்ல. கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணா நான் ஈஸியா ஆன்சர் போட முடியும்? டேவை கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் போட்டுடலாமா? ஓகே, பாருங்க. நெக்ஸ்ட் மண்டே அப்படின்னு சொல்லிட்டாங்களா? ஓகே, இன்னைக்கு என்ன மண்ணு சொல்லிட்டாங்க? இன்னைக்கும் மண்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் 100 days இதுக்கு என்ன யூஸ் பண்ணோம்? நம்ம 7ஆல டிவிஷன் பண்ணுவோம். எதுக்கு? வீக் டேஸோட ஆட் டேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அப்போ 100 days டிவைடட் பை 7 பண்றப்ப எனக்கு ரிமைண்டர் எவ்வளோ கிடைக்கும் அதுதான் நான் பார்க்கணும். எவ்வளோ ரிமைண்டர் கிடைக்கும் அப்படின்றத நான் பார்ப்பேன். ஸோ என்ன பண்ணலாம்? 98. ஓகே, 98 வரும். மீதி ரிமைண்டர் எவ்வளோ இருக்கும்? 2 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ அப்போ 2ன்றத என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ஆஃப்டர் கேட்டிருந்தாங்கன்னா நான் கொடுத்துருக்க டேலேருந்து ப்ளஸ் பண்ணுவேன், பிஃபோர் கேட்டிருந்தாங்கன்னா கொடுத்துருக்க டேலேருந்து மைனஸ் பண்ணுவேன். ஓகேவா? 2 எப்படி தெரிஞ்சா 100 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப எனக்கு கோஷன்ட்லாம் வேணும். என்ன வேணும்? கீழே இருக்க ரிமைண்டர் தான் வேணும். கரெக்டா? ஸோ 0 வந்தால் என்ன பண்ணுவோம்? சேம் டே வரப்போகுது. 1 வந்தால் +1 பண்ணுவோம், 2 வந்தால் +2 பண்ணுவோம். அவ்வளோதான் முடிஞ்சு. அப்போ ஆஃப்டர்ன்றதுனால இந்த 2 என்ன பண்ணுவேன்? +2 பண்ணுவேன். ஸோ மண்டே கூட +2 பண்ணுறேன் அப்படின்னு வச்சுப்போம். அடுத்து டியூஸ்டே, வெட்னஸ்டே. யார் கிடைப்பாங்க? வெட்னஸ்டே. வெட்னஸ்டேன்ற ஆப்ஷன் யாரு? May 1, 2020 வெட்னஸ்டே. ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் தான் பெருசே தவிர்த்து அதில் சின்ன விஷயம் தான் பண்ண போகிறோம். இது சும்மா குழப்பறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓகேவா? How many? ஓகேவா? எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் தட் ஆர் required to draw this diagram அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒரு லைனா அப்படி இப்படி இப்படி பார்க்கணுமா, இங்கே கட் பண்ணி இதில் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, அப்படி போட்டால் தப்பு. ஓகேவா? எனக்கு ஸ்ட்ரெயிட் லைன் எவ்வளோன்னு கேட்டாங்க. ஸோ டேரெக்டாக எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு இந்த கேமில் விளாடுவோம் இல்லையா, கையை எடுக்காமல் வரைங்க, அந்த மாதிரி எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சா இந்த மாதிரி ஒரு படம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் கவுண்ட் பண்ண போகிறேன். 1 2 3 4. ரைட்டா? நெக்ஸ்ட் 5. இதோட முடிச்சுட்டேன், இங்கே முடிக்கலாம், நான் இங்கே முடிச்சிருக்கேன். ஓகேவா? 5 6 7 8 9. ஓகேவா? நெக்ஸ்ட் 10 11 12 13. எத்தனை ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்றோம்? 13 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் யூஸ் பண்றோம். ஸோ அப்போ என்ன ஆன்சர் வரும் எனக்கு? ஆப்ஷன் ஏ 13 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? Question number 17. What should come instead of the question mark in the given series? 135, 123, 109, 93, 75. So solve பண்ணலாமா? 135, 123, 109, 93, 75. ஸோ எல்லாமே என்ன ஆகுது? கிராஜுவலாக இன்க்ரீஸ் தான், சாரி டிக்ரீஸ் தான் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம டிஃபரன்ஸ் மெத்தடை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 135, 123 எவ்வளோ டிஃபரன்ஸ் பாருக்கு? 12. என்ன ஆகுது? -12 ஆகுது. அதான் முக்கியம், எனக்கு -12 ஆகுறாங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இங்கே என்ன ஆகுது? 23, 123, 109 எவ்வளோ டிஃபரெண்ட் வருது? -14. சூப்பர். நெக்ஸ்ட் 109, 93 எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது? -16. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் 93, 75 எவ்வளோ டிஃபரன்ஸ் கிடைக்கும் எனக்கு? -18. ஓகேவா? அப்ப எனக்கு என்ன ஆகுறாங்க இந்த டிஃபரன்ஸ்? 12, 14, 16. அடுத்த டிஃபரன்ஸ் என்ன வரணும் எனக்கு? 20. ஸோ 2 இங்க இந்த டிஃபரன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. அப்ப 75 -20 போனா என்ன கிடைப்பாங்க எனக்கு? 55. ஆப்ஷன் ஏ 55 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே, மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ். ஓகேவா? இந்த மிரர் இமேஜ்ல ரொம்பவே சிம்பிளா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணி போடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாத்தையுமே பாருங்க. இந்த ஆர் வந்து போகலாம். ஓகேவா? இந்த ஆர் எப்படி இருக்கணும்? எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கணும், அதுவும் இந்த பக்கம் பார்த்துருக்கும். ஆப்ஷன்ஸ் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்ல பாருங்க, ஆர் எங்க இருக்கு? கடைசியில் இருக்கு. தப்பு.
இங்க பாருங்க கரெக்டா இருக்கு 6. ஆனா 6 என்ன பண்ணிருக்கு கடைசி பிளேஸ்ல வந்துருச்சு. இங்க என்ன பண்ணிருக்காங்க தலைகீழ மாறிடுச்சு, தப்பாவும் இருக்கு. ஸோ யார் தான் கரெக்டா இருக்காங்கன்னு பார்த்தா இந்த ஆப்ஷன் டில இருக்க இந்த 6 தான் கரெக்டா இருக்கு. எடுத்தோடனே பியை போய் பார்த்துருந்தா பியை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ணிருக்கலாம் எனக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? 2 seconds 3 secondsல போறக்கூடிய சமுதாயம் தான், அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட். What will be the resultant if the second digit of the highest number is subtracted from the second digit of the lowest number? ஓகேவா? இருக்கிற நம்பர்ஸ்ல பெரிய நம்பரோட செகண்ட் டிஜிட்டை இருக்கிற நம்பர்ஸ்ல இருக்க சின்ன நம்பரோட செகண்ட் டிஜிட் அதை வச்சு மைனஸ் பண்றப்போ என்ன கிடைக்கும் அப்படின்றத கேட்டாங்க. சால்வ் பண்ணலாமா? ஸோ ஹையஸ்ட் நம்பர் என்னங்க 781. ஸோ 781ஓட செகண்ட் டிஜிட் 8. ஸோ இவங்களை யார்ல இருந்து மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க செகண்ட் டிஜிட் ஆஃப் தி லோயஸ்ட் நம்பர். ஸோ லோயஸ்ட் நம்பர் என்ன 190, அதோட செகண்ட் டிஜிட் என்ன 9. ஸோ அப்போ 9 minus 8 அப்படின்றது என்ன கிடைக்க போகுது +1 அப்படின்றது ஆன்சர். -1 சூஸ் பண்ணக்கூடாது, +1. ஏன்னா ஃப்ரம்னு என்ன சொல்லியிருக்கான் இதுல இருந்தா சொல்லியிருக்கான் ஃப்ரம் செகண்ட் டிஜிட் ஆஃப் தி லோயஸ்ட் நம்பர். செகண்ட் டிஜிட் ஆஃப் தி லோயர் நம்பர் யாரு 9 தான். ஸோ அவங்கள்ல இருந்து 8 போறப்ப எனக்கு +1 தான் கிடைப்பாங்க. ஓகேவா? Question number 20. If 1 is added to each odd digit, 2 is subtracted from each even digit. Solve பண்ணலாமா? So 5 6 1 3 7 4 2 6 7 8. இதுக்குமே ஃபர்ஸ்ட்ல மாத்துவோம் இல்லையா, அதையுமே எப்படி போடலாம் ஈஸியா போடலாம் பாருங்க. which is third from the left and second from the right, அவங்களோட சம் என்னன்னு கேட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இது யார் யாருன்னு பார்த்துடலாமா? தேர்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் யாரு பாருங்க, தேர்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் 1. ஓகேவா? செகண்ட் ஃப்ரம் தி ரைட் யாரு, செகண்ட் ஃப்ரம் தி ரைட் 7. இவங்க ரெண்டு பேரும் எப்படி மாறுவாங்கன்னு பார்த்துடலாம். ரெண்டு பேருமே ஆட் டிஜிட்டா, ஆட் டிஜிட் கூட என்ன பண்ண சொல்லிட்டாங்க 1 is added to each odd digit சொல்லிட்டாங்க. அப்போ ஆட் டிஜிட் கூட 1 ஆட் பண்ணுவோம். ஸோ 1 என்னவா மாறி இருக்கும் 2 மாறி இருக்கும், 7 என்னவா மாறி இருக்கும் 8 மாறி இருக்கும். ரெண்டு பேரோட சம்மு தான் கேட்கறாங்க. அப்போ 2 + 8 என்ன கிடைச்சிருப்பாங்க 10 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இது ரொம்பவே ஈஸி தான். இதை ஃபுல்லாக இப்போ மாற்றி உட்காந்துருந்தீங்கன்னா டைம் தானே வேஸ்ட்டு. எனக்கு யார் வேணுமோ அவங்கள மட்டும் மாற்றி ஈஸியாக போட்டுக்க போகிறோம். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 21. ஓகேவா? LEUCOMA அப்படின்ற வார்த்தையில இருக்க எல்லா லெட்டர்ஸையும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எழுதணுமா? எழுதலாமா? ஸோ யார் ஃபர்ஸ்ட் வருவா எனக்கு ACELMOU அப்படின்னு கொடுத்துட்டேன். ஓகேவா? கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்த்துலாம். How many letters there in the English alphabetical order between the letters which is third from the left hand and one which is second from the right? லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து தேர்ட் இருக்க நபருக்கும் செகண்ட்ல ரைட்ல இருந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கவருக்கும் இங்கிலீஷ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல எத்தனை லெட்டர்ஸ் பிட்வீன்ல இருக்கும்ன்றது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, இது இ இது ஓ இது 5 இது 15. ஓகே, டிஃபரன்ஸ் 10 அப்படியே எடுத்துட்டு போய் 10 ஆப்ஷன் போடக்கூடாது. ஸோ அவன் தெளிவா கேட்டான். என்ன கேட்டான், இன் பிட்வீன்ல எத்தனை லெட்டர்ஸ் இருக்கான்னு கேட்டான். ஓகேவா? ஈல இருந்து ஓ போறப்ப 15 வருவாங்க. ஆனா எனக்கு என்ன தேவையில்ல, ஓ தேவை கிடையாது. ஓக்கு முன்னாடி இருக்கிற n வரைக்கும் தான் என்ன பண்ண போறேன் நான் கவுண்ட் பண்ணுவேன். அப்ப இன் பிட்வீன்ல இருக்கவங்க கவுண்ட் பண்றப்ப என்ன கிடைக்கும் எனக்கு 14. சரி, அது 9 தான் ஆன்சரா கிடைக்கும். ஸோ 14 வரைக்கும் தான் போவோம் நான். ஓகேவா? ஸோ 9 இஸ் தி ரைட் ஆன்சர். டக்குன்னு போய் டிஃபரன்ஸ் எடுத்துட்டு போய் 10 அப்படின்னு போடக்கூடாது. ஓகேவா? ஸோ கொஸ்டின் நம்பர் 22. இந்த ட்ரையாட்ஸ் வந்துருக்கு. சால்வ் பண்ணலாமா? சரி, ஏதாவது ஒன்று மட்டும் பாருங்க. லாஸ்ட் லெட்டர் பாருங்க, ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க. NML என்ன இருக்கு -1 ஆயிருக்கா? இல்லாட்டிங்க பாருங்க EFG. ஸோ -1 செகண்ட் லெட்டர் என்ன இருக்கு +1 ஆயிருக்கு. சால்வ் பண்ணலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க AZY. ஓகேவா? ஸோ -1 கரெக்டா இருக்கு. அடுத்து VWX +-1 கரெக்டா ஆயிட்டாங்க. ஸோ ஆப்ஷன் ஏவை எனக்கு என்ன ஆயிட்டாங்க கரெக்டா பேட்டர்ன் மேட்ச் ஆயிட்டாங்க. இருந்தாலும் ஒரு 2-3 ஆப்ஷன் செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? EFG எனக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன ஆகணும் -1 ஆகணும். இங்க என்ன ஆயிட்டாங்க +1 ஆயிட்டாங்க. ஆப்ஷன் டி பாருங்க RST என்ன ஆகுறாங்க +1 தான் ஆகுறாங்க. ஆனா எனக்கு என்ன ஆகணும் ஆக்சுவலி -1 ஆகணும். ஆப்ஷன் சி பாருங்க BZY என்ன ஆகுதுங்க
-2 ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே, அதுக்கப்புறம் -1 ஆகுது. ஸோ எனக்கு ஆப்ஷன் சியுமே தப்பு. யார் தான் கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 23. இந்த லெட்டர் சீரிஸ் அந்த சீக்வன்ஸ் வச்சு சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து பார்க்கலாமா? சரி, இந்த கேபிஎம்எல்டி கேபிஎல்எம்டி கேபிஎல்எம்டின்ற மாதிரி கேபிஎல் தெரியுது இல்லை? ஸோ அப்போ எம்டிக்கு அப்புறம் ஒரு டேஷ் ஃப்ரீயாக இருக்கா? ஸோ அதை வச்சு தான் பிரிக்க போகிறோம் நம்ம. ரைட், பிஎல் எம்டிக்கு அப்புறம் ஒரு டேஷு, இங்கே எம்டிக்கு அப்புறம் ஒரு டேஷு, இங்கே பாருங்க எம்டிக்கு அப்புறம் ஒரு டேஷ். ஸோ அப்போ கேபிஎல்ன்றது ஃபர்ஸ்ட் வரப்போகுதுன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கு. கரெக்ட் தானே? ஸோ அப்போ ஃபில் பண்ணிடலாமா? கேபி கேபி கேபிஎல் கேபிஎல். அடுத்து ஃபோர்த் லெட்டர் எம்ன்றது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ எம் என்ன பண்ணுவேன்? ஃபில் பண்ணிக்கிட்டேன், முடிஞ்சிச்சு. இந்த லாஸ்ட் லெட்டர் அடுத்து பாருங்க, டி டீன்றது தெரிஞ்சு போட்டாச்சு. இந்த லாஸ்ட் லெட்டருக்கு ஹிண்டே இல்லையா மேம், எப்படி மேம் போடுறது? இப்போ வந்து இங்கே இடிக்குதே மேம் அப்படின்னு கேட்டா இதுக்குமே ஹிண்ட் இருக்கும், வெயிட் பண்ணுங்க. லாஸ்ட் லெட்டருக்கு ஃபர்ஸ்ட் டேஷ் என்ன இருக்கு? மூணாவது டேஷ் லாஸ்ட் லெட்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ அந்த மூணாவது டேஷ்ல ஆப்ஷன்ஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? டி. செகண்ட் ஆப்ஷன் என்ன இருக்கு? டி. ஃபோர்த் ஆப்ஷன்ல டி. ஃபிஃப்த் ஆப்ஷன் சாரி சில டி. எல்லாத்துலயுமே என்ன இருக்கு? தேர்ட் டேஷ்க்கு டி தான் இருக்கு. அப்ப இதை தாண்டி வர வாய்ப்பு இருக்கா? இல்ல இல்ல, இவ்வளவு ஹிண்ட். கொஸ்டின்லேயே ஒரு 2 நிமிஷம் பார்த்தா எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ தேர்ட் டேஷ்ல யார் வர போறா? எனக்கு டி. அப்ப எனக்கு சீக்வன்ஸ் எப்படி கிடைக்குது? கேபிஎல் எம்டிடி அப்படின்னு போட்டுடலாமா? முடிஞ்சு. கேபிஎல் எம்டிடி கேபிஎல் எம்டிடி. ஸோ அப்போ எனக்கு சால்வ் பண்ணலாமா? யார் யார் இருக்கான்னு பார்த்துடலாமா? கேபி டி கே டி எம் டி டி டி. ஸோ எம் ட்ரிபிள் டி வர மாதிரி ஆப்ஷன்ஸ் எத்தனை இருக்கு பார்க்கலாம். சி பி ஏ இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் டி வராது. ஸோ இவங்க என்ன டிஃபரன்ஸ் பார்த்தா கேபி ஸ்டார்ட் ஆகணும், கேஎல் இருக்கு, எல்பி இருக்கு. யார் வருவா? எனக்கு கேபி ஸ்டார்ட் ஆகிறவங்க தான் வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ரொம்பவே சிம்பிள் தான், ஸ்ட்ரகிள் பண்ணிக்காதீங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 24. இந்த ரிலேட்டட் டு அனலாகி மாதிரி வந்துருக்கு. ஓகேவா? ஸோ இதுலேயுமே என்ன பண்ணுவோம் நம்ம? ஒன்று நம்பரை பார்க்கலாம், இல்லாட்டி லெட்டரை பார்க்கலாம். பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்துடலாமா? 14 30 என்ன ஆகுறாங்க? +16 அப்படின்னு ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க 18 34 என்ன ஆகுறாங்க? +16. ஓகேவா? சரி, அப்ப அடுத்து என்ன வரணும்? எனக்கு 6 அப்படின்னு இருக்கு. 6 கூட 16 ஆட் பண்ண என்ன கிடைப்பாங்க? 22. அப்ப 22 ஆப்ஷன் யார் இருக்கா? ஆப்ஷன் பி மட்டும்தான் இருக்கு. ஓகே, இப்பயே என்ன பண்ணிருக்கலாம்? ஆன்சரை போட்டுருக்கு. சரி, இருந்தாலும் இப்ப நான் லெட்டரை வச்சு கவுண்ட் பண்றேன் மேம். அப்ப எப்படி கவுண்ட் பண்ணலாம் பாருங்க. பி எஸ் ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் பாருங்க. ரைட், ஓகேவா? பி எஸ் என்ன இருக்கு? P16 S19 +3 ஆயிருக்கு. ஓகே, செக் பண்ணிடலாமா? ஜே எம் 10 ஜே எம் 13 என்ன ஆயிருக்கு? +3 ஆயிருக்கு. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் +3 ஆகுறாங்க. அப்போ பாருங்க எம் இருக்கா? ஸோ எம்ன்றது 13. எம் 13ல இருந்து +3 பண்ணா 16 பி கிடைக்குமா? ஸோ பில ஸ்டார்ட் ஆகிற ஆப்ஷன் எத்தனை இருக்கு? 1 தான் இருக்கு. எப்படி பார்த்தாலுமே சேம் டைம் தான் கன்சியூம் ஆக போதே, நம்ம ஃபாஸ்டா போறது தான் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. Question number 25. 8 friends are sitting around a square table facing the center. 4 of them are sitting at the corners and remaining 4 are sitting at the exact middle of the 4 sides. அப்படி சொல்லிட்டான். இந்த ஸ்கொயர் வந்து இவ்வளவு பெரிய வாக்கியம் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்கொயர் டேபிள் இருக்கான். அந்த ஸ்கொயர் டேபிள்ல 8 ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்காங்க. அந்த 8 ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உட்காந்துருக்காங்கன்னா 4 பேர் கார்னர்ஸ்ல உட்காந்துருக்காங்க. 4 கார்னர்ஸ்ல கரெக்டா? ஸோ இந்த மாதிரி உட்காந்துருக்காங்க. மிச்ச 4 பேர் என்ன பண்றாங்கன்னா 4 சைடோட எக்ஸாக்ட் மிடில் உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ எப்படி உட்காந்துருப்பாங்க? இப்படி நம்ம ஒரு டைனிங் டேபிள் என்ன பண்ணிக்கலாம்? இமேஜின் பண்ணிக்க போறோம். முடிஞ்சு. கொஸ்டின் பார்க்கலாமா? இதுக்கப்புறம் Danny is sitting to the immediate left of Kalai. Danny is sitting to the immediate left of Kalai. கலைக்கு உடனடி இடது பக்கத்துல யார் இருக்காங்களா? டேனி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ரைட். நெக்ஸ்ட், சிவா is sitting 4th to the left of தீபி. சிவா என்ன பண்றாரு? தீபிக்கு இடது பக்கத்துல 4வது இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 2 பேருமே தெரியாதுல. அடுத்த ஸ்டேட்மெண்ட் படிச்சு பார்ப்போம். தீபி இஸ் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் டேனி. ஆல்ரெடி டேனி தெரியுமா? அப்ப டேனிக்கு இடது பக்கத்துல 2வது இடத்துல யார் இருக்காங்களா? தீபி இருக்காங்க. ஸோ ரெண்டுமே டி வருதுல. ஸோ என்ன சொல்லிட்டாங்க? டேனிக்கு லெஃப்ட் சைட்ல
இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்களா டிபி இருக்காங்க. ஸோ ரெண்டுமே டிடி இருக்குன்னா ஒருத்தவங்க பேர் எழுதிக்கிறேன். ஓகேவா, டேனி, இது டிபி. ஓகே, நெக்ஸ்ட் சிவா இஸ் சிட்டிங் டு தி ஃபோர்த் டு தி லெஃப்ட் ஆஃப் டிபி. இப்போ பார்க்கலாமாங்க, இப்போ டிபிக்கு லெஃப்ட் சைடில் நான்காவதுல யார் இருக்காங்களா சிவா இருக்காங்களா. ஸோ டிபியோட லெஃப்ட் சைடு எது 1 2 3 4. இங்க யார் இருக்காங்க சிவா இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. நெக்ஸ்ட் only மேகா சிட்டிங் பிட்வீன் டிபி அண்ட் ஜெய். ஓகேவா, டிபிக்கும் ஜெய்க்கும் நடுவில் மேகா மட்டும்தான் உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா, எனக்கு ஆல்ரெடி டிபில இருந்து ஒன்று விட்டு யார் இருக்கா டேனி இருக்காரு. அப்போ எந்த பக்கம் போடலாம், டிபிக்கும் மேகாக்கும் நடுவில் யார் இருக்காங்களா சாரி டிபிக்கும் ஜெய்க்கும் நடுவில். ஓகேவா, டிபிக்கும் ஜெய்க்கும் நடுவில் யார் இருக்காங்க மேகா இருக்காங்க. கரெக்டா? ஓகே. And next only Charu is sitting between Siva and Jay. Charu என்ன பண்றாரு சிவாக்கும் ஜெய்க்கு இடையில சாரு மட்டும் தான் உட்காந்துருக்காங்க. ஆல்ரெடி சிவா தெரியுமா ஜெய் தெரிஞ்சா, அப்ப சாரு எங்க வர போறாரு இங்க வர போறாங்க. முடிஞ்சு. ஸோ மீதி யார் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட் நரேன் இஸ் சிட்டிங் 4 to the left of Charu. நரேன் என்ன பண்றாரு சாரு வந்து லெஃப்ட் சைட்ல 4th பிளேஸ்ல உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ சாருக்கு லெஃப்ட் எது 1 2 3 4. இங்க யார் வர போறா நரேன். ஓகேவா, முடிஞ்சு. இப்போ எனக்கு கொஸ்டின் எல்லாம் செக் பண்ணியாச்சா? கொஸ்டின் என்ன அப்படின்றத பாருங்க. Who amongst the following has DB and Danny as the immediate neighbors? டிபிக்கும் டேனிக்கும் இமிடியேட் நெய்பர்ஸா இருக்கவங்க யாரு, அதாவது டிபிக்கும் டேனிக்கும் இடையில யார் உட்காந்துருக்காங்க அப்படின்றதுதான் கொஸ்டின். யாரு டிபி டேனி. யார் நடுவில் உட்காந்துருக்காங்க நரேன். ஸோ ஆப்ஷன் என்ன ஆன்சர் வரப்போகுது, ஆப்ஷன் பி நரேன் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா, சரி. ஓகே, கொஸ்டின் நம்பர் 26 பாருங்க. இந்த ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்க ஃபிகர்ல 4 பேர்ல ஒருத்தவங்க மட்டும் ஆட் ஒன் அவுட்டா இருப்பாங்க. ஓகேவா, அந்த குரூப்ல டூப் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இது சிக்கு கோலம் மாதிரி இருக்கா, நம்ம வீட்டுல வாசல்ல போற சிக்கு கோலம் மாதிரி இருக்கு பாருங்க. இதெல்லாம் கண்ணால பார்த்தாலே தெரியுற மாதிரி தான் இருக்கும். சும்மா ஒரு கான்செப்ட் வைஸ் போலாமே. ஸோ இதுல எத்தனை பார்ட் இருக்குன்னு பார்க்கலாம், இல்லை எத்தனை லைன் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன் மோஸ்டா போடுவோம். ஓகேவா, ஸோ இது எல்லாத்துலயுமே இந்த மாதிரி இந்த ஒரு ஷேப் தான் திரும்ப திரும்ப ரொட்டேட் ஆகி வந்திருக்கு. அந்த செகண்ட் ஃபிகர்ல மட்டும் பாருங்களேன், எக்ஸ்ட்ரா ஒரு லைன் என்ன இருக்கு இருக்கா, கண்ணுக்கு பார்க்கும்போது தெரியுதா விசிபிளா. ஸோ அதனால எனக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது, ஆப்ஷன் பி செகண்ட் ஃபிகர் தான் என்னவா இருக்கு டூப்பா இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு. ஓகேவா, சிம்பிள் தான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 27. ஸோ இந்த அனலாகி சால்வ் பண்ணலாம். RND அதுக்கு யார் பேர் வருவாங்க கண்டுபிடிக்கி, QRXக்கு யார் பேர் வருவாங்க பார்ப்போம். ஸோ எப்பவுமே அசோசியேட் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் லெட்டர் டு ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ எம்முக்கும் ஆருக்கும் பார்க்கணும். அதாவது எப்படி சால்வ் பண்ணலாம், M is to Rன்னு பார்க்கணும். அதே மாதிரி Qக்கும் Fக்கும் பார்க்கணும். ஏன்னா இங்கே தானே டேஷ் இருக்கு எனக்கு. ஸோ அப்போ Qக்கும் Fக்கும் ஒரே பேட்டர்ன் வருதான்னு செக் பண்ணும். அந்த மாதிரி தான் செக் பண்ணும். பார்க்கலாமா? ஸோ அப்போ MR என்ன ஆகுறாங்க 13 18 + 5 ஆகுது. ஆனால் இங்கே பாருங்களேன் QFன்றது மைனஸ் ஆகுது. கரெக்டா? ஸோ -11 கிட்ட ஆகுது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஒன்று தப்பு. நெக்ஸ்ட் பாருங்க MR அதே மாதிரி MR இந்த இடத்துல QH அப்படின்றது இருக்கு. ஆப்ஷன் பில என்ன இருக்கு QH வச்சு செக் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே +5 ஆகுது, இங்கே பாருங்க மைனஸ் தான் ஆகுது அப்பி. ஓகேவா, சரி நெக்ஸ்ட் ஆப்ஷன் சி பார்க்கலாம். PR அதே மாதிரி இங்கே Q இந்த Y சால்வ் பண்ணலாமா. P16 R18 +2 ஆகுறாங்க. Q17 Y25 ப்ளஸ் என்ன ஆகுறாங்க 8 கிட்ட ஆகுறாங்க. அப்போ எனக்கு இவங்களுமே தப்பு தான். இவ்வளோ நேரம் நான் கான்ஃபிடென்ட்டாக எலிமினேட் பண்ணியிருந்தேன் ஆப்ஷன் டியே போட்டுட்டு போகலாம். ஓகேவா, ஸோ செக் பண்ணலாம். PR இந்த ஆரையும் பியும் செக் பண்ணுவோம். நெக்ஸ்ட் Qக்கும் Sக்கும் செக் பண்ணுவேன். ஆறுன்றது 18 PR செக் பண்ணுவேன். ஓகேவா, PR செக் பண்ணுவேன். P16 R18 ஓகேவா +2 ஆகுறாங்க. Q17 S19 இங்கே என்ன ஆகுறாங்க +2 ஆகுறாங்க. இப்போ ஆப்ஷன் எனக்கு என்ன வரப்போகுது, ஆப்ஷன் டி
PMB SSG அப்படின்றது தான் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 28. ஓகேவா? ஒரு கிளாஸ்ல என்ன பண்றாங்கன்னா விவேக் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. அவரோட ரேங்க் வந்து 12th from the top and 15th from the bottom. இது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், திரும்பவும் சொல்றேன். ஒரே ஸ்ட்ரைட் லைனா உட்காந்துருக்கட்டும், அது பூவா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், ரோவா இருக்கட்டும், ரேங்க் லிஸ்டா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஒரே ஒரு நபரோட இல்ல ஒரே ஒரு பொருளோட 2 பொசிஷன் கொடுத்துட்டாங்க. விச் இஸ் ஒரு ரைட் ஹேண்ட் இருந்து லெஃப்ட் ஹேண்டா இருக்கட்டும், இல்ல டாப்ல இருந்து பாட்டமா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணு 2 பொசிஷனும் கொடுத்துட்டாங்க. கரெக்டா? அப்ப அந்த ரோல இருக்கவங்க டோட்டலா கேட்கறாங்க, இல்ல அந்த ரேங்க் லிஸ்ட்ல இருக்கவங்கள மொத்தமா கேட்கறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்தோம்? ஃபார்முலான்னு விட்டுருங்க, அதுக்கு என்ன ட்ரிக் ஃபாலோ பண்ண சொல்லி கொடுத்தோம்? 2 பொசிஷன் வேல்யூஸும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ விவேக் இருக்காரா, ஸோ விவேக்கோட 2 பொசிஷன் இருந்துச்சு, டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்க. அப்ப என்ன பண்ண நான் 2 பொசிஷன் வேல்யூஸும் ஆட் பண்ணிப்பேன். என்ன 12, இன்னொரு பொசிஷன் என்னது, டாப்ல இருந்து பாட்டம் வந்து 15 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஓகேவா? இந்த 2 பொசிஷன் வேல்யூ ஆட் பண்ணிட்டு இந்த -1 பண்ணணும். -1 எதுக்கு மேம் பண்ணணும் அப்படின்னா, அந்த -1 எதுக்காக அப்படின்னா, நான் கீழே இருந்து கவுண்ட் பண்ணிட்டு போகும்போதும் என்ன பண்ணிட்டேன், விவேக்க கவுண்ட் பண்ணிட்டேன், மேல இருந்து கவுண்ட் பண்ணிட்டு வரும்போதும் விவேக்க கவுண்ட் பண்ணிட்டேன். அப்ப 2 இடத்துல இவர் என்ன பண்றாரு, கல்ல ஓட்டு போட்டார். கரெக்டா? சோ அப்ப 2 இடத்துலயும் இவர் வராரா, அந்த ஒரு ஓட்டை என்ன பண்றதுக்கு ஈக்குவல் பண்றதுக்கு தான் -1 பண்றோம். கரெக்டா? சோ அப்ப முடிஞ்சு. அப்ப 12 + 15 என்ன கிடைப்பாங்க, 27. ஸோ அந்த -1 பண்ணா 26, ஆப்ஷன் பி. 27 ஆப்ஷன்ல இருக்கும் பாருங்க. கரெக்டா? ஆப்ஷன்ல 27 இருக்கும். இந்த -1 கவனமா ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்காக பண்றோம் ஞாபகம் வச்சுட்டா மறக்க மாட்டீங்கல்ல. 2 இடத்துல ஒரு கல்ல ஓட்டு போட்டான்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 29. ஸோ சிலாஜிசம் பார்க்கலாமா? ஓகே. Some lipsticks are red. Some lipsticks are red. ஓகேவா? லிப்ஸ்டிக்ஸ்லாம் ரெட்டா இருக்கு அப்படி சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் சம் ரெட் ஆர் பிங்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சில ரெட்டு பிங்க் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், கன்க்ளூஷன் தான் பார்க்க போறோம். சம் லிப்ஸ்டிக்ஸ் ஆர் பிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. லிப்ஸ்டிக்ஸ்க்கும் பிங்க்ஸ்க்கும் ஏதாவது எனக்கு இன்டர்செக்ஷன் தெரியுதா? தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. சம் கலர்ஸ் ஆர் ரெட், சம் கலர்ஸ் ஆர் ரெட்னு சொல்லிட்டாங்க. இங்க ஸோ தேர்ட் ஒன் இருக்கா, ஆல் லிப்ஸ்டிக்ஸ் ஆர் கலர்ஸ். சாரிப்பா, ஸோ ஆல் லிப்ஸ்டிக்ஸ் ஆர் கலர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ கலர்ஸ் அப்படின்றது வட்டத்துக்குள்ள லிப்ஸ்டிக்ஸ் வரப்போகுது. ஓகேவா? சரி, சம் கலர்ஸ் ஆர் ரெட்னு சொல்லிட்டாங்க. கலர்ஸும் ரெட்டும் எனக்கு இன்டர்செக்ட் ஆகியிருக்கா? கரெக்ட் தான். நீங்க பாருங்களேன், இந்த கலர்ஸும் இந்த ரெட்டும் என்ன ஆயிருக்கீங்க, இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு ட்ரிக்கா கூட யூஸ் பண்ணலாம். 2 பேரும் எனக்கு கலந்த மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சாங்கன்னா என்ன பண்ணலாம், சம் கண்டிஷன் ரைட். ஸோ இதுக்கு எப்படி நான் ஆப்ஷன் சூஸ் பண்ணுவேன், கன்க்ளூஷன் 2 only right அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஒன்லி கன்க்ளூஷன் 2 இஸ் ட்ரூ, அதான் ரைட் ஆன்சர். ஓகேவா? இரண்டாவது முடிவரை மட்டுமே பின்பற்றப்படுகிறது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 30, லாஸ்ட் கொஸ்டின். ஓகேவா? இந்த கோடட் டைப் பிளட் ரிலேஷன் வந்துருக்கு, சால்வ் பண்ணலாமா? சரி, MNOPQ. ஓகே, M minus N அப்படின்னா என்ன அர்த்தம்? மைனஸ் எங்க இருக்கு? M is brother of N. M யாரா? என்னோட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோட பிரதர் இல்ல, என்னோட பிரதர். ஓகேவா? நெக்ஸ்ட் N plus O. பிளஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப N is mother of O. அப்ப N யாரு? மதர் ஆஃப் O அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் O மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் P இருக்கு. அப்ப O இன்டு P என்ன அர்த்தம்? O is wife of P. O யாரு? O P ஓட wife. ஓகேவா? நெக்ஸ்ட் P டிவிஷன் Q. டிவிஷன் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப P is father of Q. P யாரு? Q ஓட அப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சா? சரி, இப்போ என்ன பண்ண போறோம், how is M related to Q அப்படின்னு கேட்டாங்க. Q க்கு M என்ன உறவு அப்படின்றத பார்க்கலாம். Q ஓட அம்மாவோட பிரதர், அதாவது Q ஓட பாட்டியோட பிரதர் அப்படி இருக்கான்றத பார்க்கலாம். ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ பாருங்க, மதர்ஸ் ஃபாதர் அப்படி இருக்கா? மதர்ஸோட ஃபாதர் அவங்க இல்ல, ரைட்டா? நெக்ஸ்ட் மதர்ஸ் பிரதர், நம்ம சொன்னோம் இல்லையா, அம்மாவுடைய சகோதரர், அதாவது பாட்டியோட சகோதரர். ஸோ யார் தானே கரெக்டா இருக்கா? ஆப்ஷன் பி, மதர் பிரதர் அப்படின்றது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கூட பாருங்க, ஃபாதர்ஸ் பிரதர் இல்ல, நெக்ஸ்ட் ஃபாதர் இல்ல. யார் தானே கரெக்ட் ஆன்சர்? ஆப்ஷன் பி, மதர்ஸ்
பிரதர் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ டெஸ்ட் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படின்றத நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ எப்படி நீங்கள் நல்லா எழுதிங்களான்றது கமெண்ட்டை சொல்லிட்டு போங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். பை.